துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படிங்க இருக்கீங்க? வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. துலாம் ராசி பொதுவா இவங்களுக்குன்னு ஆசைகள் கிடையாது. இவங்களுக்குன்னு ஆசைகள் கிடையாது. ஆனா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன தெரியுமா? தன்னை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் இவங்களுக்கு நிம்மதி. அப்பதான் இவங்களுக்கு தூக்கமே வரும். இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட துலாம் ராசிக்கு சொல்லப்போனா அந்த கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு, ஏதாவது ஒரு கூலி வேலை செய்தாவது, குடும்பத்த கௌரவமா வச்சுக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கணுங்கிறதுல துலாம் ராசிக்காரர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஆனா இவங்க எங்க இருந்தாலும் சரிங்க, என்ன வேலை பார்த்தாலும் சரி, உயர்வான நிலையில இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சரி, உண்மையா இருப்பாங்க. உண்மை மட்டும் தான் நம்மள என்னைக்கும் காப்பாத்துங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. தலைப்பு பார்த்திருப்பீங்க. மார்ச் 31 முடியறதுக்குள்ள துலாம் ராசிகளுடைய 8 பெரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. 100% ரகசிய பதிவுன்னே சொல்லலாங்க. எல்லாமே மாறப்போகுது. அது என்ன மாரி ரகசியம்? அதாவது உங்கள பத்தின சில சூட்சமங்களும், இந்த பிரச்சனைகள சரியாகறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணுங்கிறதும் ரகசியம் தானே. அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்க போறீங்க. சரிங்களா? ஸோ அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, துலாம் ராசிக்காரங்களே, அபிராமி அம்பிகையை வணங்கி இந்த வீடியோ பதிவு தொடங்கணும். இப்ப துலாம் ராசிகளுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் இல்லையா? ஸோ உங்களால முடிஞ்சதுனாக்க, இந்த மந்திரத்த திரும்பி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. இல்லன்னா, நான் சொல்றேன். சொல்றப்ப நீ இத காதுல கேட்கிறப்ப, அந்த அபிராமி அம்பிகை கிட்ட மனசார வேண்டுங்க. அபிராமி தாயே! எனக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்து, என் வாழ்க்கைய சீர் செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க. புரியுதுங்களா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. புரிஞ்சுதுங்களா? இதை எடுத்து நமக்கு நெறைய விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்கட்டி வித்த மாரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, இந்த மந்திரம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாகத் திகழும் பராசக்தியும் சக்தி தாளைக்கும் சிவமும் தவம் முயல்வார். முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புரைத்தையன்றே. அம்மா, நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, எங்களுக்காக நீ வேண்டிக்கோயேன். கண்டிப்பா. துலாம் ராசியோட வாழ்க்கை நிலையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும், கவலைகளும் மறைந்து, அவங்க மனசு போலவே அவங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொடுங்க அபிராமி தாயே. எல்லாம் ஓகேம்மா. எனக்கு இதெல்லாம் சொல்லத் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியல. நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்டின்னா, ஓம் அபிராமி அம்பிகையே போற்றி போற்றி. இத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா, தெய்வத்திற்கான மந்திரத்த விட, தெய்வத்துடைய நாமங்களே மந்திரம் தான். என்னம்மா எங்களுக்கு அபிராமி தாயவே ரெக்கமெண்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. துலாம் ராசிகர்கள பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், நல்ல முன்னேற்றம் வேணும், லாபம் வேணும், நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா? அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்ய சகல சௌபாகியங்களும் உங்கள தேடி வரும். அதற்காக தான் அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னேன். உங்களால முடிஞ்சதுனாக்க, அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது அபிராமி அம்பிகையுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில. அப்படி இல்லங்கிறவங்க, அபிராமி அம்பிகையுடைய படத்த வீட்ல வாங்கி வச்சு, வெள்ளிக்கிழமையில அந்த தெய்வத்திற்கு மல்லிகை மலர்களால அலங்காரம் பண்ணி, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அருளிடுவார். சரிங்க. இப்போ எந்த தெய்வத்த நீங்க வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லியாச்சு. இப்ப துலாம் ராசிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா நல்லதொரு மாற்றம் ஆரம்பமாக போகுதுங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பாங்க. நாங்க எங்கேயோ பொறந்து, எங்கேயோ வளர்ந்து, ஏதோ ஒரு பேர்ல, ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்போம். எங்களுக்கு எப்படிம்மா நீ பலன் சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னாக்க, கட்டாயம் சொல்லலாங்க. பொது பலன்கள பொறுத்தவரைக்கும் கணிச்சு சொல்ல முடியும். ஏன்னா, துலாம் ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இதை பொறுத்து. நவகிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து தான் நமக்கு நல்லதும், கெட்டதும். அப்படி பார்க்கிறப்போ, துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல
நவகிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமா, பாதகமா? அடுத்த ரண, ருண, ரோகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் புதன் பகவான், அவரு கூடவே உச்சபட்ச வாழ்க்கை தரக்கூடிய சுக்கிர பகவான், ரொம்ப மோசமான கிரகம்னு அடையாளப்படுத்தக்கூடிய ராகு பகவான். இவங்க 3 பேரோட கூட்டணி உங்களுக்கு சாதகமா, பாதகமா? அடுத்து அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் குரு பகவான். அடுத்து பாக்கியஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு. அவரு ஆனா வக்ரகதியில வலம் வராரு. அடுத்து அயன, சயன, போகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் மோசமான கிரகம், நிழல் கிரகம், பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய தம்பி கேது பகவான் வலம் வராரு. இத வச்சு உங்களுக்கு 8 பிரச்சனை சரியாகுதுன்னு சொன்னேன் இல்லையா? துலாம் ராசிகளுக்கு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாமா? இந்த உடல் ஆரோக்கியம்னு வரப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மாசக்கணக்கா படுத்துடுறேன். உண்மை. இல்லன்னு சொல்ல. மொத பிரச்சனையே உடல் ஆரோக்கியம் மேம்படுது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஓவர். சோ இதனால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். 2வது பிரச்சனை. சொல்லி மாளல. வெளிய சொல்ல முடியாத கஷ்டம். கண்ணீரும், கம்பளையுமா நெறைய இடங்கள்ல யாருக்கும் தெரியாம அழுதுருக்கீங்க. கவலை. அந்த வீண் கவலைகள் உங்கள விட்டு மறையுது. 2வது விஷயம் சூப்பர். அடுத்து 3வது விஷயம். எத செஞ்சாலும் சரி. இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே இழுபறி ஆகுறதும், முடிஞ்சு வர நேரத்துக்கு தடைப்பட்டு நிக்கிறதும். இப்படி இருந்த உங்களுடைய வேலை, அதாவது தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போகுது. 3வது விஷயம் சூப்பர். அடுத்து 4வது விஷயம். துலாம் ராசிக்கு கடந்த சில மாதங்களா, இல்ல ஒரு 2, 3 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்திக்கிட்டு இருப்பீங்க. நீங்களும் பார்க்காத வக்கீல் இருக்காது, பார்க்காத ஆட்கள் இருக்காது. எங்கேயாச்சும் போய் என்னமோ ஒண்ணு பண்ணி அத முடிச்சுட்டு அடுத்த வேலைய பார்க்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அது வந்து இழுபறியிலே இருந்திருக்கும். அந்த கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில தீர்ப்பு வரப்போகுது. 4வது விஷயம் சூப்பர். அடுத்த 5வது விஷயம். சொந்தமா தொழில் செய்றோம், வியாபாரம் பார்க்குறோம். ஆண்களோ, பெண்களோ ஏதாவது துறைகள்ல ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோம் இல்லையா? அது சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகுது. தொழில், வியாபாரம், வேலை எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில இருக்க போகுது. அடுத்ததா 6வது விஷயம். எதுக்கெடுத்தாலும் நம்ம ஒரு வேலைய செஞ்சா அட்லீஸ்ட் ஒரு பொட்டி கடை வச்சாவது பொழச்சுக்கலான்னு ஒண்ணு தொடங்குவோம். அப்பன்னு பார்த்து போட்டி வரும். சோ இந்த மாரி போட்டிகளாலவே ரொம்ப மனமுடிஞ்சு போன உங்களுக்கு போட்டிகள் குறையுது. எதிரிகள்லாம் உங்ககிட்ட மோத முடியாம, உங்களுடைய உயர்வ புரிஞ்சுகிட்டு ஒதுங்கி நிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 7வது. புதிய ஆர்டர்கள் பெறுவதில இருந்த தடைகள் நீங்குது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது. மூதாதையருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருது. அடுத்ததா 8வது விஷயம். 8வது பிரச்சனை. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல், அலுவலகம் தொடர்பான நெருக்கடி எல்லாமே மறையுதுங்க. உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, ஆண்களோ, பெண்களோ. நல்லா படிக்கலாமா? கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்களா? உங்களுக்கும் அலைச்சல்கள் மறையுது. வருமானம் பெருகுது. சரிங்களா? சோ இப்போ வரைக்கும் சொன்னது ஓகே. அடுத்து குடும்பம். துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் குடும்பம் தான் உசுரு. சோ குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இணக்கமான போக்கு காணப்படுது. குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் நீங்குது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணணும்? துலாம் ராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா, இந்த சிந்தனைகள மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்களேன். ஓகேங்களா? இப்போ சதா நேரமும் ஃபோன் யூஸ் பண்ணா அந்த ஃபோன் என்ன ஆகும்? சூடாகும். சூடாகிட்டு என்ன பண்ணணும்? வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேதான். அதீத சிந்தனைக்கு இடம் கொடுத்தா துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. இல்லையா? அத இன்னும் கொஞ்சம் மோசப்படுத்திக்காதீங்க. தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும், உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் மூலம் எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடிய போகுது. அடுத்து கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னாக்க, எல்லா நன்மைகளையுமே தங்கு தடையில்லாம அடைய போறீங்க. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியா இருந்த விஷயங்கள்லாம் இப்ப வந்து உங்கள விட்டு விலகப் போகுது. அதே மாரி சக மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. சிறப்பா சொன்னாக்க, மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்க போகுதுங்க.
உங்களுடைய முயற்சிகள், கடின உழைப்பு அதுக்கு எல்லாத்துக்குமே முழு பலன்களை பெறப் போறீங்க. செல்வாக்கு மிக்க விஐபிகளுடைய உதவி கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு வேலைய இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க. சொத்து, குடும்பம் இது சம்மந்தப்பட்ட தகராறுகள் எல்லாமே தீரப்போகுது. உங்களுடைய மூதாதையர் சொத்துக்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கூட பொறந்தவங்க கிட்ட இருந்த தகராறு தீருதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய நிதி நிலைமையில முன்னேற்றம் உண்டு. அதாங்க சம்பள உயர்வு கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது. அது மாரி திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்க போகுது. திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கமா, ரொம்ப நாளா ஆச்சு. தடப்பட்டுக்கிட்டே வருதுன்றீங்களா? திருமணம் கைகூடி வரும். அதே மாரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கக்கூடிய அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இத தாண்டி இன்னும் விரிவா பேசலாமா? தர்ம, அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியா கொண்ட துலாம் ராசி அன்பர்களே. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்திருக்காரு. இதனால காரிய தடைகளை தாண்டி வருவீங்க. மறைமுக எதிர்ப்புகள கூட வெற்றிகரமா முறியடிப்பீங்க. இவரை அடுத்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இல்ல. அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னா, சிவபெருமான திங்கட்கிழமைகள்ல வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யணும்? சிவபெருமானுக்கும், நந்தி தேவருக்கும் மாலையிட்டு வழிபாடு செய்யணும். சிவபெருமானுக்கு வில்வ மாலையும், நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சாற்றி வழிபாடு செய்ய, இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அடுத்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. இவர பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட ஒரு கைப்பிடி மண் இருக்குனாலும் இவருடைய அனுகிரகம் தேவை. இவரால நண்பர்களும் விரோதியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பொருள் செலவுகள், அலைச்சல்கள் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திலயும் இவர் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவர சரி கட்டணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய, குறிப்பா 6 தீபங்கள் ஏற்றி அந்த ஆறுமுகனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஏறுமுகம் தாங்க. அடுத்ததா புதன் பகவான். உங்க ஜாதகத்துல 6ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்காரு. இப்போ இவரால உறவுக்காரங்கிட்ட ஆதரவு ஓரளவுக்கு தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? உறவுக்காரங்கிட்ட பழக்கவழக்கத்திலயும் சரி, உறவுக்காரனுடைய வருகையின் போதும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, அவர்களுடைய செயல்பாடு நமக்கு ஏமாற்றத்தையும், பொருள் இழப்பையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ புதன் பகவான சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்? பெருமாள வழிபாடு செய்யணும். துளசி மாலையிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு வழிபாடு முடிச்சுட்டு, அங்க குடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்த அருந்தணும். வீடு முழுக்க அந்த தீர்த்தத்த தெளிச்சு விடுங்க. அடுத்து குரு பகவான். உங்க ராசிக்கு 8ஆம் வீட்ல இருக்காரு. மனக்கவலைக்கு மருந்து தேடுறவங்க, தொழில் காரணமா குடும்பத்த விட்டு பிரிந்து சென்றவங்க, திரும்பவும் இவரால சரியாக போகுது. அடுத்து சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் 6ஆம் வீட்ல இருக்காரு. இவர் என்ன பண்றாரு? உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா? வெளி வட்டாரத்துல செல்வாக்க அதிகரிச்சு குடுக்குறாரு. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். அடுத்து சனீஸ்வர பகவான். உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்காரு. ஆன்லைன் சூதாட்டத்துல ஈடுபடாதீங்க. இவரால வந்து பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியும் இருக்கும், வருத்தமும் இருக்கும். சோ சனீஸ்வர பகவான சரி கட்டணும்னாக்கா, கட்டாயம் இவர நீங்க வழிபாடு செஞ்சு தான் ஆகணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அடுத்து ராகு பகவான். சனி பகவான் கொஞ்சம் அப்படி இப்படினாக்க, இவர் வந்து 6ஆம் வீட்ல இருக்கிறதுங்கிறது, பிள்ளைகள் பத்தின கவலைய அதிகரிச்சு வைக்கிறாரு. இவரை தொடர்ந்து இவரோட தம்பி கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. மேல் அதிகாரிகள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலயும் சண்டை சச்சரவுகளை இவங்க வந்து உருவாக்கி குடுப்பாங்க. சோ இந்த ராகுவும், கேதுவும் இவங்களுடைய அமைப்ப நமக்கு சாதகமா மாத்தணும்னா, வியாழக்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, இவங்கள சரி கட்டிடலாம். சோ எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க. பயமே வேணாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும், சூரிய பகவானும், குரு பகவானும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. ஏன் சொல்லப்போனா சனீஸ்வர பகவானே உங்களுக்கு எந்த ஒரு பாதகத்தையும் ஏற்படுத்தக் கூடாதுன்றதுல உறுதியா இருக்காரு. சோ பயம் வேணாம். சகல விதங்கள்லயும் உங்களுக்கு சௌபாகியம் கட்டாயம் உண்டு. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா? இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்தோம்னாக்க, இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். செவ்வாய் பகவானால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேற போகுது. உங்களுடைய திறமைகள் உங்க வேலையில வெளிப்பட போகுது. தடைப்பட்ட வேலை இப்ப கடகடன்னு நடக்கும். வியாபாரம் பார்க்குறீங்களா? முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். வருமானம் திருப்தியை கொடுக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். ராகுவினால திறமைகள் அதிகமாகும். உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுது. வியாபாரம், தொழில இருந்த போட்டிகளும் விலகுது. உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருது. அடுத்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். குருவினுடைய பார்வையினால வியாபாரத்துல வருமானம் அதிகமாகுதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. சொல்லப்போனா உங்களுடைய முயற்சிகள் கூட வெற்றியாக மாறுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல மட்டும் கவனமா செயல்படுவது நல்லது. அது நம்ம பர்ட்டிகுலரா வெள்ளிக்கிழமை அப்படின்னா, துலாம் ராசிகளுடைய கிரக நிலையை வச்சுதாங்க சொல்றோம்.
ஸோ இந்த நாட்கள்ல தான் நான் அபிராமி அம்பிகை வழிபாடு செய்ய சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள பார்த்திருக்கோம். இதுவே உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ நான் திரும்பவும் சொல்றேங்க, லிஸ்ட் போட்ட மாரி சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்டின்ட்டு. சாதகமான விஷயம் அப்படிங்கிறது, அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வலிமையான ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் பலமா இருக்கிறதும், உங்க ஆரோக்கியத்த நல்ல விதத்துல வச்சுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாரி கேது பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு தெய்வ தரிசனத்த உண்டாக்கி கொடுக்குது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாரி குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க வருமானத்த குறிக்கக்கூடிய அமைப்புல உட்கார்ந்திருக்காரு. இதன் காரணமா வருமானம் பெருகுங்க. பெருசா எதுக்கும் ஆசைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. இதுவே கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா, பிள்ளைகள் விஷயத்துல கவனம் தேவைங்க. அதே மாரி பெண்களால அவப்பெயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, பெண்களாலயும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆண்கள் கிட்டயும் கொஞ்சம் பழக்கவழக்கங்கள்ல கவனம் தேவை. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து மறைஞ்சிரும். இருந்தாலும் விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கோபத்த கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. எந்த காரணத்த கொண்டும் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசர முடிவு எடுக்கவே கூடாது. அதே மாரி வரவு செலவுலயும் கவனம் தேவை. அதுவே கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்ப நிதானமா யோசிச்சு பயன்படுத்துங்க. எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம். துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல யாரையுமே நம்பவே கூடாது. கூட பொறந்தவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அவங்க, இவங்க, அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் இடமே குடுக்காதீங்க. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரிங்க, அவர்கள் மீது கொஞ்சம் எச்சரிக்கை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான முதல் பரிகாரம். அடிக்கடி உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கட்டாயமா செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியங்க. அதே மாரி கோமாதாவுக்கு உணவு குடுக்குறதும் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்குங்க. கோமாதாவுக்கு நீங்க உணவு குடுக்கறதுனால, கோடான கோடி தேவர்களுக்கும் உணவளித்த புண்ணியம் உங்கள வந்து சேரும். 2வது பரிகாரங்க. காளி தேவியை வழிபாடு செய்ய துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அடுத்த 3வது பரிகாரம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை அனுதினமும் வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், நிலைத்த செல்வம் செல்வாக்க அருளிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசிகளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும், முன்னேற்றங்களும், அதிர்ஷ்டங்களும் வரப்போகுது. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. அதே மாரி எந்தெந்த விஷயங்கள் நீங்க செய்யணும், எந்தெந்த விஷயங்கள தவிர்க்கணும்ங்கிறதும் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். நல்லதே நடக்குங்க. வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த மார்ச் 31க்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில பெரும் நெருக்கடியா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உங்கள விட்டு விலகப் போகுது. அதாவது எப்பவுமே எல்லாரையுமே கீழ விடாம உயர்வா தூக்கி பிடிக்கக்கூடிய துலாம் ராசிகளுக்கு உங்களையும் தெய்வங்கள் தூக்கி உயர்த்தி பிடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இனி உங்க காட்டுல வசந்த காலம் தாங்க. வாழ்க வளமுடன்.